ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு எந்த டாபிக்ல பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, மானிட்டேஷனை பத்தி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆனா என்னோட சேனல் ரிவ்யூக்கு போயிருச்சு, எனக்கு இன்னும் மெசேஜ் வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம்னு இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில். வீடியோ எல்லா யூடியூபரும் கவனமாக கேளுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான இப்போ இஷ்யூ போய்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு இது. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ண கேட்குறேன். என்னோட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி நான் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் உங்களோட சேனலை நீங்கள் மானிட்டேஷனுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நான் ஒரு 350 வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட்டு, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அங்கங்கே அப்பப்போ சில இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சில மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். படத்தோட மியூசிக் யூஸ் பண்ணதுக்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் வந்துருச்சு. இமேஜ் 1-2 இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு ஒன்றும் வரல. வீடியோஸ் நான் அடுத்த ஆள் வீடியோஸ் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஒரிஜினல் கண்டென்ட், முழுக்க ஒரிஜினல் கண்டென்ட் போட்டேன். நான் 4000 வாட்ச் ஹவர்ஸையும் 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணதுக்கப்புறம், தாண்டினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேனல் ரிவ்யூவுக்கு போயிடுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட், நல்லா தெரிஞ்சுங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸு 1000 சப்ஸ்கிரைபர் ஃபினிஷ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேனல் யூடியூப் ரிவ்யூவுக்கு எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. அந்த மானிட்டேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. வித்தின் 1 மந்த்ஸுக்குள்ளே நான் உங்களுக்கு இதுக்கு என்ன ஏதுன்னு பதில் ரிப்ளை இமெயில் மூலமாக தருவோம் அப்படின்னு மெசேஜ் எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ இது நம்பர் 1 பாயிண்ட்டு. சரி, 1 இயருக்குள்ளே பண்ணவங்களுக்கு இது ஓகே. உங்கள் சேனல் ஆச்சு 3-4 வருஷம் ஆச்சு, எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு, 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் மானிட்டேஷன் ஆகணும்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஒயிட் ஸ்டுடியோவில் போயிட்டு லாஸ்ட் 12 மந்த்ஸில் வச்சு பார்க்கணும் சப்ஸ்கிரைபரையும் வாட்ச் ஹவர்ஸையும். அது லாஸ்ட் 12 மந்த்ஸில் இருக்கா, இல்லை பல நாட்கள், அதாவது லாஸ்ட் 12 மந்த்ஸில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ லாஸ்ட் 12 மந்த்ஸ் தான் கணக்கு. நீங்கள் உங்கள் சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆனாலும் அதுக்கு லாஸ்ட் 12 மந்த்ஸில் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆகணும். ஆனால் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதையும் தெரிஞ்சுங்க. சரி, ஓகே. அண்டர் ரிவ்யூவில் போன சேனலில் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் என்னோட சேனல் போயிருச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, எனக்கு இன்னும் வரல, நான் என்னமோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட சேனல் ரிவ்யூக்கு போனதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து போனவங்க 10 பேரோட சேனல் எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட சேனல் போயிருக்கு, சேம் டேட்டில் போயிருக்கு. சரி, ஓகே. திடீர்னு 3 நாள் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணால் எனக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, ரைட், ஓகே. இன்னொரு ஆள் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, ரைட், ஓகே. இப்படி பல பேர் ஃபோன் பண்ணும்போது என் மனசில் துளி கூட பயம் கிடையாது, எனக்கு இன்னும் வரலையே, எனக்கு வரும் அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தேன். ஏன்னா நான் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் பயப்படாமல் இருந்தேன். கரெக்டாக 15 டேஸில் எனக்கு மானிட்டேஷனை எனபிள் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துருச்சு, எல்லாம் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேனல் போயிருந்துச்சுன்னா, ஸோ உங்களோட சேனல் போனதுக்கப்புறம் நீங்கள் வித்தின் 1 மந்த்னு யூடியூப் மெசேஜ் கொடுப்பாங்க உங்களுக்கு. 1 மந்த் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது, பதட்டமே படக்கூடாது. சில பேருக்கு 20 நாள் ஆகலாம், 23 நாள், 27 நாள், 1 மந்த் கூட கரெக்டாக ஆகலாம். ஸோ உங்களோட சேனல் மானிட்டேஷனுக்கு போயிருச்சுன்னா, ஒரிஜினல் கண்டென்ட் போட்டவராக நீங்கள் இருந்தால், அதாவது காப்பிரைட்டு, அடுத்தவங்களோட படம், அடுத்தவங்களோட பாட்டு, அடுத்தவங்களோட டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு எனக்கு இன்னும் மானிட்டேஷன் வரலன்னு கேட்டால் அதுக்கு நான் ஜவாப்தாரி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஹிந்தியில் ஜவாப்தாரின்னு சொல்லுவாங்க, தமிழில் பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு. ஒரிஜினல் கான்டென்ட் நீங்கள் போட்டு உங்கள் சேனலுக்கு 5 நாளோ 10 நாள் ஆச்சு, நீங்கள் காலை தூக்கி விட்டு நடக்கலாம். ஏன்னா வரும்பா எனக்கு, நான் என்னோட சேனல் நீங்கள் பார்க்கலாம், என்னோட வீடியோ நீங்கள் போயிடலாம். மானிட்டேஷன் ரிவ்யூக்கு போனதுக்கப்புறம் நான் சொன்னேன், யூடியூப்காரனுக்கு வேறு வழியே கிடையாது, என்னோட சேனலை அவன் மானிட்டேஷன் எனபிள் பண்ணி என் கையில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவன் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கிட்டேன்னா கூட என்னோட சேனலில் காப்பிரைட்டுக்கு உண்டான எந்த விஷயமே கிடைக்காது அப்படின்னு நான் ஓப்பனாக நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு யூடியூபருக்கு யூடியூபோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட தெரிஞ்சுக்கணும்.
சட்டத்திட்டங்களை தான் நான் என்னோட சேனலில் சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப்ல எப்படிலாம் போடணும், எப்படிலாம் போடக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி என்னோட வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்த இடம்பலாச்சுன்னா மெசேஜ் வந்துடும். ஸோ பொறுமை, 1 மந்த் நீங்கள் கண்டிப்பாக வந்து பொறுத்தே ஆகணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டப்படுறீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பொறுமை. 1 மந்த்தை தாண்டிடுச்சு, நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டவராக இருந்தால் 1 மந்த் தாண்டி இருந்துச்சு இன்னும் வரலன்னா உங்களோட மானிட்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிஷ்னல் ரிவ்யூக்கு போயிடும். அடிஷ்னல் ரிவ்யூன்றது வந்து செகண்ட் ரிவ்யூ, ஓகேங்களா? 1 மந்த்தை தாண்டும் போது உங்களை ஏதாவது சின்ன தப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரிவ்யூ கொண்டு போயிடுவாங்க. உங்களுக்கு எதுவும் மெசேஜ் அனுப்பல அவங்க அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு எதுவும் மெசேஜ் வரல, எதுவுமே வரலங்கும் போது, சரி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவும் கிடையாது, சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குனாலும் அவங்க இன்னொரு வாட்டி செக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து போயிருச்சு சேனல், ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. ஸோ அடுத்து போனதுக்கப்புறம் செகண்ட் ரிவ்யூ பண்ணால் அதுக்கு 1 மந்த் டைம். ஸோ செகண்ட் ரிவ்யூ போனது 1 மாதம் தாண்டி ஒரிஜினல் கண்டென்ட் போட்டவங்க தான் நல்லா கேட்டுக்கணும். முழுக்க டூப்ளிகேட் கண்டென்ட் போட்டுட்டு அடுத்தவங்களோட இமேஜ், அடுத்தவங்களோட வீடியோ கிளிப்ஸு, அடுத்தவங்களோட மியூசிக்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இன்னும் வரலைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஜவாப்தாரி, நான் பொறுப்பு கிடையாது. நல்லா கேட்டுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை வந்து முழுக்க வந்துங்க ஒரிஜினல் கண்டென்ட் போட்டவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். டூப்ளிகேட் கண்டென்ட் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து 50% பேருக்கு கிடைக்கும், 50% கிடைக்காம இருக்கும். ஏன்னா டிக்டாக் வீடியோ போட்ட நீ நிறைய பேருக்கு வந்து மானிட்டேஷன் கிடைச்சவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேனலில் வந்து நீங்கள் விரல விட்டு எண்ணக்கூடிய நிறைய சேனல் இருக்கு. ஸோ அது வந்து பை லக்கு. ஒரிஜினல் கண்டென்ட் போட்டவங்க என்ன செய்யணும் கேள்வி, 1 மந்த் தாண்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்ட் ரிவ்யூவில் வந்து அவங்களோட சேனல் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் அதுக்கு 1 மந்த் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். 1 மந்த்னா 10 நாளில் வரலாம், 5 நாளில் வரலாம், 15 நாளில் வரலாம், 20, 25 எப்போ வேணாலும் வரலாம். ஸோ 1 மந்த் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். செகண்ட் ரிவ்யூவுக்கும் போயிட்டு உங்கள் சேனலுக்கு எதுவும் ரிப்ளை வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 3வது ரிவ்யூக்கும் போவோம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து போகாது. அவங்க என்ன எதுவும் மெசேஜ் தெரியப்படுத்திடுவாங்க உங்களுக்கு. சப்போஸ் மெசேஜும் வரல, எதுவுமே வரல, நான் என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் போயிட்டு மெசேஜ் டீட்டெயிலாக வந்து இங்கிலீஷில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத கூட இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி எழுதி கொடுங்க அப்படின்னு ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி யூடியூப்க்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இமெயிலுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்து நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. நானும் வந்து கம்யூனிட்டி டேப் வரலங்கும் போது ஒரு 3 நாளைக்கு கழிச்சு நானும் ஒரு மெசேஜ் லைட்டாக போட்டு விட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. ரிப்ளை கொடுத்தாங்கன்னா எனக்கு மார்னிங் கம்யூனிட்டி டேப் வந்துருச்சு, ரிப்ளை வரலை, ஓகேங்களா? ஸோ ஒன்று ரிப்ளை வரும், இல்லாட்டி வந்து மானிட்டேஷன் எனபலா டிசபலான்றது வந்து மெசேஜ் வரும். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அவசரம் மட்டும் பட்டுதாதீங்க. எல்லா யூடியூபருக்கும் நான் சொல்ல வேண்டிய இதுக்கு வந்து இதுதான். சரி, மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு, இங்கே தான் வந்து நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன நிறைய பேர் சொன்னாங்க, மானிட்டேஷன் கிடைச்சாலும் இடையில 10 நாள் 15 நாள் வீடியோ போகிறதில்ல. பிரைன் மாஸ்க் வந்து மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி வீடியோ போட்டுருந்தா டெய்லி ஒரு வீடியோ இறக்குவார், ஆனால் இப்போ வந்து போடுறதே இல்லை அப்படின்னு நிறையா நல்லா சம்பாதிச்சிட்டாரு. எங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கல, இன்னும் வந்து நான் இது வரைக்கும் உழைச்ச உழைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு டபுளாக வந்து நான் உழைக்கணும், அப்போ தான் சம்பாதிக்க முடியும். மானிட்டேஷன் எனபிள் பண்ணி கையில் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட வேகம் எல்லாமே வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதை விட 10 மடங்கு வேகமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து யூடியூப்பில் சம்பாதிக்க முடியும். மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஆயிடுச்சுட்ட காலம் தூக்கி விட்டு சுற்றிங்கன்னா இன்னும் ஒரு பருப்பும் வேகாது. ஸோ இதை மைண்டில் நல்லா வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீடியோ போடணும், தரமாக போடணும், மக்களுக்கு எந்த வீடியோவுக்கு வியூஸ் வருது அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடணும். எந்த வீடியோ போட்டால் வியூஸ் வரலை அந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது. அப்புறம் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா ஆட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஆட்ஸ் வந்து 2-3 ஆட்ஸ் நீங்கள் செட் பண்ண வைக்கலாம். 8 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ போட்டால் அதுக்கு வந்து ஆட்ஸ் வராது. அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு வள கொலன்னு பேசிட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டிங்கன்னா அதுக்கும் வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ போடணும், நல்ல வீடியோ போடணும், மக்கள் பார்க்குற மாதிரி வீடியோ போடணும், 10 நிமிஷத்துக்கு மேலே போடணும். 10 நிமிஷத்துக்கு மேலே போடணும் கிடையாது, 5 நிமிஷம் போடலாம், 3 நிமிஷம் போடலாம், போட்டாலும் ஒரு விளம்பரம் வரும். ஸோ நோ ப்ராப்ளம். 1 இல்லை 2 விளம்பரம் வரும், ஸ்டார்டிங்கில் 1 கடைசியில் 1 வரும். நிறையா சம்பாதிக்கணும், எனக்கு வியூஸ் கம்மியாக இருக்குன்றவங்க வேறு வழியே இல்லாமல் 10 நிமிஷத்துக்கு மேலே போடணும். நானும் என்னோட வீடியோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இதோட, ஓகேங்களா? 10
நிமிஷம் ஆகிவிட்டது. ஓகேங்களா? ஸோ 10 நிமிஷம் போட்டேன்னா எனக்கு 2-3 ஆட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால வந்து கொஞ்சம் ரெவென்யூ கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ வந்து அடிக்கடி அதிகமாக அப்லோட் பண்ணுங்க. யாரு மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம் மானிட்டேஷன் டிசேபிள் ஆயிருச்சு, உங்களோட முயற்சி எல்லாம் வீணா போயிருச்சு, ஆனால் உங்கள் சேனலுக்கு நல்லா வந்து வியூஸ் வருது அப்படின்ற ஆள் என்ன பண்ணணும்? லட்சக்கணக்கில் உங்களுக்கு வியூஸ் வருது, மானிட்டேஷன் கொடுக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம். உங்களது ஸ்பான்சர்ஷிப் 1000 பேர் வருவாங்க. ஸோ ஸ்பான்சர்ஷிப்பை வந்து நீங்கள் எப்படி பிடிக்கணும் அந்த மாதிரி பாருங்கள். யூடியூப்லேயே சம்பளம் கொடுக்காட்ட கூட உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மூலமாக வந்து கிடைக்கும். ஃபியூச்சரில் ஸ்பான்சர்ஷிப் எப்படி வாங்குறதுன்றதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்து நான் என்னென்ன ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கணும்னு அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னோட வீடியோ சேனலோட எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போகிற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.